வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சரண்யா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட மூக்கு தண்டு வளைவு பத்தி கேட்கலாம். ஸோ இப்போ மூக்கு தண்டு வளைவுனா அழுகு கம்மியாயிடும், அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வரும், அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ மேம் கிட்டே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. வணக்கம் மேம். சோ என்னோட முதல் கேள்வி, மூக்கு தண்டு வளைவுக்கு காரணம் என்ன மேம்? மூக்கு தண்டு வளைவு முக்கியமான காரணம் என்னன்னா, சில டைம் பிறப்பிலிருந்தே இருக்கும், ஃப்ரம் பர்த். அதுதான் அது சில பேருக்கு எல்லாருக்குமே நேரா இருக்காது, சில பேருக்கு நகர்ந்து இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் வளைஞ்சிருக்கலாம். ஒண்ணு சில டைம் அடிபட்டு நகர்ந்து இருக்கும் மூக்கு தண்டு. இதுதான் மெயின் ரெண்டு காரணம். பிறக்கும் போதே மூக்கு தண்டு வளைவோட பிறப்பாங்க, சில டைம் அடிபட்டு வளைவுகள் ஏற்படும். இதுதான் மெயின் ரெண்டு ரீசன். இப்போ அதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, பண்ண சரியாயிடும்னு சொல்றாங்க, இல்ல ஆப்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை? ஆக்சுவலி முதல்ல நம்மளுக்கு பேஷண்ட் இதனால என்ன தொந்தரவு ஏற்படுது, அவங்களுக்கு இதனால மூக்கடைப்பு இருக்கா, இதனால மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுது, சைனஸ் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அது நம்ம ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே மூக்கு தண்டு லைட்டா வளைஞ்சுதான் இருக்கும் பொதுவா. அது அவங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கு, அந்த சைனஸ் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது எப்படி இருந்தானா நம்ம ஆபரேஷன் பண்ணணும். இல்ல மூக்கடைப்பெல்லாம் இல்ல, நல்லா மூச்சு விட்டு விடுறதுக்குள்ள சிரமம் எதுவும் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி அது பார்க்கலாம். ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, என்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு? இது ஆக்சுவலி மூக்கு தண்டு இது என்னன்னா எலும்பால, அதனால நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் இது பண்ணணும். இது நம்மளுக்கு எண்டோஸ்கோப் மூலியமா, கேமரா மூலியமா வளைஞ்சு இருக்கிற பகுதியை நேர்படுத்தலாம். அது பேர் எண்டோஸ்கோபிக் செப்டோபிளாஸ்டி.